மீடியேஷன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் நேஷனல் மீடியேஷன் கான்ஃபரன்ஸ் 2025 என்று ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இந்திய மத்தியஸ்த சங்கத்துடைய தொடக்க விழா மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான முதல் மீடியேஷன் மாநாடு, மத்தியஸ்த மாநாடுன்னு வச்சுக்கோங்க. மத்தியஸ்தம் அதுல பிரசிடென்ட் பேசுறாங்க. மத்தியஸ்தம் என்பது நீதி வழங்கலுடைய மிக முக்கியமான பகுதி. இது இந்திய அரசியலமைப்புடைய இதயம் போன்றது. நம்மளுடைய ஃபவுண்டிங் டெக்ஸ்ட் இது. மத்தியஸ்தம் என்பது பரிசீலனையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வழக்கு மட்டும் இல்லாம பிற வழக்குகளிலும் நீதி வழங்குவதை விரைவுபடுத்துவதற்கு உதவும். அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் நீதிமன்றத்தின் சுமையை குறைப்பதன் மூலம் இது ஒட்டுமொத்த நீதித்துறை அமைப்பையே மிக திறமையுள்ளதாக மாற்றிவிடும். தடைபட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி பாதைகளை எல்லாம் இதை வச்சு நாங்கள் திறந்து விட்டுறலாம். பிசினஸ் பண்றதுக்கு எளிதாக்குறதோட வாழ்வையே எளிமையாக்கக்கூடிய, இந்தியர்களுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய வழிகள்லாம் இதுல இருக்கு. இந்த மாதிரி மத்தியஸ்தம் பண்ணுவதன் மூலமாக வழக்குகளை கோர்ட்டுக்கெல்லாம் போகாம அதற்கு முன்னாடியே மத்தியஸ்தம் செய்வதன் மூலமாக 2047க்குள்ள நம்ம விக்சித் பாரத்துடைய தொலைநோக்கு பார்வையை அடைந்து விடலாம். இப்படிலாம் பேசி வச்சிருக்காங்க. அதாவது இவங்க இதெல்லாம் எதை வைத்து பேசுகிறார்கள் என்றால் 2023ஆம் ஆண்டு மீடியேஷன் ஆக்ட் ஒன்றை போடுகிறார்கள். மத்தியஸ்த செயல்முறைக்கான விரிவான அங்கீகாரத்தை அந்த சட்டம் வழங்கியது. அதாவது அந்த விஷயம் நடந்த போது கூட இதை பிசினஸ் தொடர்பான ட்ரிபியூனல் அளவுல கோர்ட்டுக்கே எல்லா சிவில் டிஸ்பியூட்ஸும் நிறைவதால் கோர்ட்டு நேரம் வீணாகிறது, பல பிரச்சனைகள் உண்டாகிறது. இதற்கு ஒரு மாற்று அமைப்பை யாராவது ஒருத்தருக்கு அந்த பவரை கொடுத்து மத்தியஸ்தம் பண்ணி விடலாம்.